ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு கேரமல் மில்க் கேக் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கேரமல் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதே கப்புக்கு 2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் விதை போட்டிருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிடலாம். அது கெட்டி பதம் அப்போ தான் வரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் மில்க்கு, 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமல் மில்க்கு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஈனோ ஆட் பண்ணிக்கலாம். ஈனோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஊற்றணும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். கெட்டியாக இருந்துச்சுன்னா இங்கே மில்க் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணணும். 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமல் மில்க் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி சாப்பிட்டோம்னா ஒரு சூப்பரான ஜூஸியான கேரமல் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.